பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ் RBS நீட் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். ஸோ இந்த குரு பயிற்சி நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ரூபமாக மாறிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருடம் எந்தெந்த ராசிக்குள்ள அப்படின்னு நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த குரு பயிற்சி 2026 என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது மக்களுக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். செல்வி சார் ரெடியாக இருக்காங்க, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். குரு பயிற்சி வாக்கியப்படி 26/5/2026 திருக்கணிதத்தின்படி 2/6/2026 இந்த 2 நாளிலும் உங்களுக்கு எது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பஞ்சாங்கமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்களை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரே இடத்துக்கு தான் குரு வரப்போகிறார். அவர் மிதுனத்திலிருந்து புதன் வீட்டிலிருந்து கடகத்திற்கு சந்திரன் வீட்டுக்கு உச்சம் பெறப்போகிறார். குருவானவர் உச்சம் பெற்றாலும் அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம். விருச்சகத்தை 5வது விசேஷ பார்வையாக பார்க்கிறார். மகரத்தை 7வது பார்வையாக சமசப்தமத்தை பார்க்கிறார். 9வது பார்வையான விசேஷ பார்வை மீனத்துக்கு பார்க்கிறார். இதெல்லாம் ராசிகளில் இந்த விருச்சகத்திற்கும் மகரத்திற்கும் மீனத்திற்கும் கண்டிப்பாக 12 ராசிகளில் மிக அற்புதமான பலன்களை ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் குரு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதனால் ஏற்கனவே நிகழ்ச்சிகளிலெல்லாம் நாம் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் உலகத்திற்கு 2031 வரை போராத காலம். நல்லபடியாக ஜாலியாக இருந்து சந்தோஷமாக இருந்து சிரித்து கொண்டே இருந்து குடும்பத்தாருடனோ நண்பர்களுடனோ உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு செல்வதோ வருவதோ பணத்தின் மீது மட்டும் நாட்டம் கொள்ளாமல் இருக்கிற பணத்தில் ஓரளவு சேமித்து மித்ததெல்லாம் சந்தோஷ செலவு செய்து கடன் 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 இந்த ஆசை அந்த ஆசை அதெல்லாம் இல்லாமல் கடன் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வசந்த காலம். வேலை வாய்ப்பை முழுசுமாக நம்பி அந்த லோனு இந்த லோனு அந்த லோனு அப்பார்ட் லோனு இம்மா லோனுன்னு எல்லா லோனையும் போட்டவர்களெல்லாம் அல்லோல் படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வேலை இருக்கிறதான்னு தெரியாது, குடும்பம் இருக்கிறதா தெரியாது, எல்லா லெவல்லையும் பிரச்சனைகள் உலகத்தில் காணப்படும். குரு உச்சம் பெறுவதனால் குருவே உச்சமாயிட்டார், நிறைய நல்லது நடக்கும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு, பராப வருட ஆண்டு. நிறைய சிக்கல்கள் வரும். இப்பொழுதே பார்த்திருப்பீர்கள், புரட்டி போடுகிறது. 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் 60 ஆண்டு காலம் மாறி மாறி இருந்தவர்களை புதிதாக வந்தவர்கள் தூக்கி எறியக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. யாராவது இதுபோல் சொன்னால் அந்த நேரத்தில் யாராவது நம்பினார்களா? எத்தனை கருத்து கணிப்புகள்லாம் வந்தது. அதுபோல் தான் இது. பழையமையெல்லாம் ஓடக்கூடிய ஆண்டு. நிறைய அந்த இது இப்படி அப்படி அந்த பழைய இதெல்லாம் போற்றி வைக்கக்கூடிய மேலை நாடுகள்லாம் பெரிய சிக்கலுக்கு ஆளாகும். குறிப்பாக யூரோப் நாடுகள், அமெரிக்க நாடுகள், எப்படி அரபிக் நாடுகளெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ, துபாயில் யாருக்காவது பிரச்சனை என்றால் யாராவது நம்பினார்களா? அதுபோல் எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. குறிப்பாக இந்தியா இருக்குது. மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசுகளுக்கும் பெரிய கெட்டப்பேர் ஏற்படும். சொல்ல முடியாத அளவுக்கு கெட்டப்பேர் ஏற்படும். மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் எல்லா மாநிலத்திலும். ஏதோ நடிகர் விஜய்க்காக தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. மத்தியில் ஆளக்கூடிய மோடிஜிக்கும் கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் மக்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடிய காலகட்டம். கொரோனா எப்படி புரட்டி போட்டதோ அதுபோல் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் தான் சுதாரித்து கொள்ள வேண்டும். மருத்துவத்தில் பெரிய புரட்சிகள் ஏற்படும். ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் சொன்னோம். கேன்சரு, நியூராலஜிக் டிசார்டர், மெமரி லாஸு, முதுகுத்தண்டோட கோளாறு, கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, நிறைய நோய்களுக்கெல்லாம் மருத்துவத்தில் பெரிய புரட்சிகள் ஏற்படும். மீடியா டெக்னாலஜி பெரிய புரட்சிகள் ஏற்படும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஆங்கர் எல்லாம் ரோபோவில் வந்துடுவாங்க. எங்களை போல் ஜோசியம் சொல்கிறவங்களே ரோபோவில் வந்துடுவாங்க. அதனால் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. ஏதோ ஜோசியக்காரர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் பதில் தான் ஏஐ வந்துடும். எல்லாருக்கும் அவரவர்கள் வேறு வேறு விஷயத்தை கற்றுக்கொள்வது தான் வரக்கூடிய காலகட்டத்தில்
நிறைய அற்புதங்களும் சந்தோஷங்களும் ஏற்படும். எல்லா விதமான எளிமைப்படுத்தப்படும். எப்படி ஈரான் வாரும், உக்ரைன் வாரும், அமெரிக்கா வார்கள் எல்லாம் எளிமைப்படுத்தப்பட்ட ட்ரோன்களாலே பெரிய சேதங்கள் விளைவிக்கப்பட்டதோ அதுபோல் எல்லாவற்றிலும் எளிமைப்படுத்தக்கூடிய காலகட்டம். பொதுவாக மக்களுக்கு நிறைய நல்லது சொல்லணும் தான் ஆசை. சொல்லிட்ட பிறகு நீங்கள் போட்டு மிமிஸில் கிழிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி பதில் பேச முடியும்? அதனால் எல்லாரும் குருவுகளை பிடித்து கொள்ளுங்கள், மகான்களை பிடித்து கொள்ளுங்கள். வாழ்ந்த மகான்கள் பாபா, ராகவேந்தர், ரமண மகரிஷி, விஸ்ரீ சாமியார், பழனி சாமியார், எந்த சாமிஜி உங்களுக்கு பிடிக்குதோ, அழுக்கு சித்தராக இருக்கட்டும், பைத்திய சாமியாக இருக்கட்டும், யாராக இருந்தால் நம்மளிடத்தில் வாழ்ந்த குருமார்களை பிடித்து கொண்டால் கண்டிப்பாக நிறைய குருவை விட்டு விட்டால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்காக 1008 குருமார்கள் தமிழ்நாட்டிலே அவதரித்திருக்கார்கள். எல்லோரையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது. அவரவர்களுக்கு பிடித்த குருமார்களை காலை பிடித்து கொள்ளுங்கள், அவர்களே நினைங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள். கரெக்டாக 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளாக. டெய்லியெல்லாம் எப்படி என்னால் ஏந்துக்க முடியும் செல்வினா, நீங்கள் பிறந்த கிழமைகளில் எழுந்து கொள்ளுங்கள். பிறந்த கிழமையில் ஒரு நாள் குளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தாலோ குளிக்க வேண்டும். மற்றபடி எல்லாம் கை கால் கழுவிட்டு ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணி உங்களுக்கு பிடித்த மகானை உங்கள் கண் முன்னாக கொண்டு ஒரே ஒரு அகல் தீபத்தை ஏற்றி கண்டிப்பாக வேண்டுங்கள். இந்த கஷ்டமான காலநிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் சந்திரனுடைய வீட்டான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த ஆசீர்வாதம் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். வெளிநாடுகளை பற்றியெல்லாம் 5 வருஷமாக கத்தின்னு இருக்கிறேன். இப்போ எனக்காக இவர் கொஞ்சம் பேசியிருக்காரு. ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்லினே இருந்தால் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்கள தூக்கத்தை கெடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் உஷாராக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஹாப்பியாக இருக்கிறத பாருங்கள். குடும்பத்தில் வெளியில் இருக்கிற கோபத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வல்லுன்னு காட்டின்னு இருக்கிறத விட்டுருங்க. குடும்பத்தோட விட கொஞ்சம் பேசுகிறதுக்கு கற்றுக்குங்க. ஃபோனை தூக்கி வச்சுருங்க. ரீல்ஸே பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாலே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்புறமா வாழ்க்கை திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இருக்காது. நிறைய அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். நிறைய நண்பர்களிடம் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. அதில் 2-3 பேர் நம்மளை ஏதாவது பண்ணுவாங்க. எப்படி 5 விரல் ஒன்றா இருக்கா? அண்ணன் தம்பியே ஒன்றா இல்லையே? அப்பா அம்மாவே நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கல்ல. அதுபோல் தான் எல்லாத்தையும் குறைகளே பார்த்து வாழாதீர்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்து குருவுடைய ஆசீர்வாதமாக உள்வாங்கி சந்தோஷமாக இந்த பராப வருடத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொது பலன்கள். குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியில் பயணிக்க போகிறார் இந்த வருடம். ஸோ தன்னுடைய அந்த பயணத்தின் போது அவர் என்னென்ன மாற்றங்கள் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தொழில் வளம் மேம்பட போகுது. கொஞ்சம் இந்த பொருளாதார விஷயங்களில் மட்டும் நிறைய சிக்கல்கள், அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக மக்கள் நிறைய விஷயங்கள் அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கேஸ் விலை ஏற்றமாகட்டும், பெட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும், இதில் எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போகுது. அதனால் மக்கள் அதை சமாளிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகே, அடுத்தபடியாக பழனிநாதன் சார், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிஹைண்ட் பக்தி சேனல் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 வருகின்ற ஜூன் மாதம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த அற்புதமான குரு பயிற்சியின் விளைவாக பொதுவான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அமோகமான நற்பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு 1, 4, 10 இந்த இடங்களிலே குரு பகவான் பயிற்சி அடைந்து வந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும். 6, 8, 12 இந்த இடங்களில் குரு பகவான் பயிற்சி அடைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் என்றால் அவர்களுக்கு பலன்கள் மிக குறைவாக இருக்கும். இதைத்தான் பொது பலன்கள் என்று இந்த நேரத்திலே நாம் கூற முடியும். அடுத்தபடியாக முகுந்தன் முரளி சார், நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. பொது பலன் என்ன? குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு தன்மைகள் உண்டு. இந்த பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
குரு பகவான் உச்ச ராசியிலிருந்து ரொம்ப விசேஷமானது. 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் 7ஆம் பார்வையாக மகரத்தையும் 9ஆம் பார்வையாக 12வது ராசியும் மீனத்தை பார்க்குறார். பொதுவாக இந்த குருவினுடைய பார்வையின் மூலமாக ஆன்மீகங்கள் நல்ல முறையில் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி நிறைய சுபகாரியங்கள்லாம் நடைபெறும். இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் குரு உச்சமாகுது, அது சந்திரனோட வீட்டிலே உச்சமாகிறதுனால இந்த 60வது கல்யாணம் பண்ணக்கூடிய திருக்கடை ஊர்லாம் நிறைய விசேஷமான தன்மைகள், முன்னோர்களை மதிக்கக்கூடிய தன்மைகள், ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரம் அப்படின்றது நிறைய விஷயத்தில் போராட்டமான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் நம்ம நாட்டுக்கே வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுமையான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ ஏஐலாம் வந்திருக்கு. இப்போ இந்த ஏஐலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உச்சமான நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். அது மூலமாக நிறையா வருமானங்கள், அதேமாரி ஒரு சிறப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்தில் மிக எளிமையான முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் இந்த குரு பயிற்சி கொடுக்க போக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், அதாவது நிறைய டைவர்ஸ் கேஸு இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் எளிமையான ஒரு வழிமுறைகள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக. அடுத்ததாக ராகு கேது டிசம்பரில் வரும். கண்டிப்பாக பிகைன் பக்தி அதுக்கும் ஏற்பாடு செய்வார்கள். அப்பொழுதும் வந்து பேசுகிறோம். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.